இப்போ நம்ம கோல்டு வின்னருக்காக குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன் செய்ய குலாப் ஜாமுன் மாவு எடுத்துப்போம். அடுத்தது மாவு பிசைய தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ வேணுன்ற சைஸ்க்கு உருண்டிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை போட்டுக்கணும். அந்த குலாப் ஜாமுன் பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டோம். இப்போ குலாப் ஜாமுன் முக்கியமான ஜீரா வச்சுக்கலாம். வாங்க அது எப்படி செய்யறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வாங்க அடுத்தது குண்டான எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க இப்போ சக்கரை போட்டுக்கலாம். வாங்க குங்குமப்பூ போட்டுக்கலாம். ஜீரா கொச்சிட்டு இருக்கு. ஜீரால போட நம்ம குலாப் ஜாமுனை வறுத்து எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு. உருட்டி வச்ச குலாப் ஜாமுனை ஒன்றா பிடிச்சிக்கலாம். ஒன்றா போடலாம். வாங்க அங்கே பாருங்க நல்லா குண்டா புஃபா மேலே ஒரு சூப்பராக இருக்கு குலாப் ஜாமுன். கலர் இருந்தாச்சு. இப்போ எடுத்து ஜீராவில் போட்டுக்கலாம். நம்ம கோல்டு வின்னரில் செஞ்ச குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க ஜீராவில் போட்டு ஊற வச்சு எடுத்த குலாப் ஜாமுனை பிஸ்தா முந்திரிலாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க நல்லா குண்டு குண்டாக இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க. சூப்பரா ஆச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். கோல்டு வின்னர் ஊற்றி செஞ்சதுனால தாங்க சூப்பரா இருக்கு. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் கோல்டு வின்னர்ல சமைச்சு பாருங்க. பாய்.